இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களின் மனதில் பதில் கிடைக்காத ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் கெட்டவர்கள் கடவுள் நன்றாக வைத்திருக்கிறார்? ஏமாற்றுபவன் பணக்காரனாக வாழ்கிறான், பொய் சொல்பவன் பதவியில் இருக்கிறான், மற்றவர்களின் கண்ணீரில் வாழ்க்கை கட்டுபவன் சந்தோஷமாக சிரிக்கிறான், ஆனால் நேர்மையாக வாழ்பவன் மட்டும் கஷ்டப்படுகிறான். அம்மாவை பார்த்து கொண்டிருக்கும் மகன் விபத்தில் இறக்கிறான், யாருக்கும் தீங்கு செய்யாத ஒருவர் நோயால் அவதிப்படுகிறார். இதை பார்த்து பலர் கேட்கிறார்கள், கடவுள் உண்மையிலே இருக்கிறாரா? இருந்தால் ஏன் எதுவும் செய்யவில்லை? இந்த கேள்விக்கான பதில் இன்று உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் இந்த பதிலை புரிந்து கொள்ள ஒரு சிறிய கதையுடன் ஆரம்பிக்கிறேன். ஒரு கிராமத்தில் 2 விவசாயிகள் இருக்கிறார்கள். முதலாவது விவசாயி மிகவும் நேர்மையானவர், எப்பொழுதும் உழைத்து சம்பாதிப்பார். இரண்டாவது விவசாயி ஏமாற்றுபவர், மற்றவர்களின் நிலத்தை அபகரிப்பது, பொய் சொல்லி பணம் சேர்ப்பது. சில ஆண்டுகளில் இரண்டாவது விவசாயி பெரிய மாளிகை கட்டினார். முதல் விவசாயி இன்றும் சிறிய வீட்டிலேயே வசிக்கிறார். ஊரில் உள்ள அனைவரும் ஒரே கேள்வியைதான் கேட்டார்கள். நேர்மையாய் இருந்தால் என்ன பயன்? ஏமாற்றுபவன் நன்றாக இருக்கிறானே. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாமே மாறிவிட்டது. பொய்யால் சேர்த்த சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகளில் சிக்கினர். உறவினர்கள் பிரிந்தார்கள். பிள்ளைகள் சொத்துக்காக சண்டையிட்டார்கள். அவர் சம்பாதித்த பணம் இருந்தது, ஆனால் நிம்மதி இல்லை. அதே நேரத்தில் முதல் விவசாயி வாழ்க்கை மெதுவாக உயர்ந்தது. அவருடைய பிள்ளைகள் நன்றாக படித்தார்கள். ஊரே அவரை மதிக்கும் அளவிற்கு பணம் குறைவாக இருந்தாலும் மன நிம்மதி அதிகமாக இருந்தது. இந்த கதையின் உண்மை என்ன தெரியுமா? நாம் பார்க்கும் வெற்றியெல்லாம் உண்மையான வெற்றி இல்லை. சில வெற்றிகள் வெளியில் மட்டும் பிரகாசிக்கும், சில வெற்றிகள் உள்ளத்தில் ஒளிரும். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. உங்களுக்கு ஒரு நாள் கோடி ரூபாய் கிடைத்தாலும் அதற்கு பதிலாக வாழ்நாள் முழுவதும் மன நிம்மதி இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் அந்த பணத்தை ஏற்றுக்கொள்வீர்களா? பெரும்பாலானோர் இல்லை என்பார்கள். அப்படி இருக்க ஏன் மற்றவர்களின் வெளிப்படையான வாழ்க்கையை பார்த்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று முடிவு செய்கிறோம்? அதற்கு காரணம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். கடவுள் ஏன் உடனே தண்டிப்பதில்லை? நீங்கள் எப்போதாவது இதை பற்றி யோசித்தீர்களா? ஒருவர் தவறு செய்கிறார், மற்றவர்களை ஏமாற்றுகிறார், மற்றவர்களோட வாழ்க்கையை அழிக்கிறார். ஆனால் அவர் நன்றாக தான் இருக்கிறார். அவரை பார்த்து நம்முடைய மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. கடவுள் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஒரு சிறிய உதாரணம் பார்ப்போம். ஒரு பள்ளியில் தேர்வு நடக்கிறது. ஒரு மாணவர் காப்பி அடிக்கிறார். ஆசிரியர் அதை கவனிக்கிறார். ஆனால் உடனே அவரை வெளியேற்றவில்லை. தேர்வு முடியும் வரை காத்திருக்கிறார். ஏன்? சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுத்தால்தான் நீதியாக இருக்கும். வாழ்க்கையும் இது போலதான். நாம் ஏன் அவர் இப்போதே தண்டிக்கப்படவில்லை என்று கேட்கிறோம். ஆனால் காலம் இன்னும் முடியவில்லை. சில செயல்களின் விளைவுகள் உடனே வராது. சில விதைகள் ஒரு வாரத்தில் முளைக்கும். சில மரங்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் பழம் தரும். அதே போல நல்ல செயல்களுக்கு கெட்ட செயல்களுக்கும் அதன் பலன் வரும் நேரம் வேறுபடும். கர்மா என்பது தண்டனை அல்ல. பலர் கர்மாவை ஒரு சாபம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கர்மா என்பது ஒரு இயற்கை விதி. நீங்கள் ஒரு கல்லை மேலே எறிந்தால் அது மீண்டும் கீழே வரும். அதை யாரும் தனியாக இழுக்க தேவையில்லை. இயற்கையின் விதியே அதை செய்கிறது. அதுபோல நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு நாள் நம்மிடமே திரும்பி வரும். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வெளிப்படையான வாழ்க்கை ஏமாற்றலாம். சமூக வலைத்தளங்களில் பலர் சிரித்து கொண்டே புகைப்படம் போடுகிறார்கள். விலை உயர்ந்த கார்கள், பெரிய வீடு, வெளிநாட்டு சுற்றுலா. இதை பார்த்து நாம் நினைக்கிறோம் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று. ஆனால் கேமராக்கு பின்பு அவரின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. பணம் இருந்தாலும் மன அமைதி இல்லாமல் இருக்கலாம். வெற்றி இருந்தாலும் தனிமையில் ஆழ்ந்தவராக இருக்கலாம். ஆனால் வெளியே தெரியும் வாழ்க்கையை வைத்து உள்ளே இருக்கும் உண்மையை சொல்ல முடியாது. ஒரு முக்கியமான உண்மை, கடவுள் யாரையும் உடனே தண்டிப்பதல்ல. அவருக்கு அந்த மனிதர் மீது அன்பு இருப்பதால் அல்ல. அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம், மாற்றிக்கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம். அதே நேரத்தில் அந்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்தினால் அதன் விளைவிலிருந்து யாராலும் தப்ப முடியாது.
அப்படியானால் நல்லவர்கள் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனையே வருகிறது? அவர்கள் ஏன் தவறு செய்கிறார்கள்? அதற்கு பதில் அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். ஏன் கெட்டவர்கள் கடவுள் நன்றாக வைத்திருக்கிறார்? நல்லவர்களுக்கு ஏன் கஷ்டம் வருகிறது? நாம் அடிக்கடி கேட்கும் ஒரு கேள்வி. நல்ல மனிதர்கள்தான் ஏன் அதிக கஷ்டப்படுகிறார்கள்? ஒரு தந்தை நேர்மையாக உழைக்கிறார், யாரையும் ஏமாற்றவில்லை, அவருடைய குடும்பத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார். ஆனால் திடீரென்று ஒரு நாள் நோய், ஒரு விபத்து அல்லது எதிர்பாராத இழப்பு. அப்பொழுது நம்முடைய மனம் கேட்கிறது, அவர் என்ன பாவம் செய்தார்? ஆனால் வாழ்க்கையை வேறு ஒரு கோணத்தில் பார்த்தால் பதில் கொஞ்சம் மாறும். தங்கம் எப்படி நகையாக மாறுகிறது? தங்கம் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு உடனே நகையாக மாறிவிட்டதா? அதை நெருப்பில் உருக்க வேண்டும், பலமுறை தட்டி வடிவமைக்க வேண்டும். அதன் பிறகுதான் அது அழகான நகையாக மாறுகிறது. மனித வாழ்க்கையும் சில நேரங்களில் அப்படிதான். சோதனைகள் நம்மை அழிக்க வரவில்லை, நம்மை வலிமையாக்க வருகிறது. ஒரு சிறிய கதை. ஒரு சிறுவன் பட்டாம்பூச்சி கூடை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அந்த பட்டாம்பூச்சி கூட்டிலிருந்து வெளியே வர போராடி கொண்டிருந்தது. அதை பார்த்த சிறுவன் பாவமாக நினைத்தான். அவன் கத்தரிக்கோலை எடுத்து கூட்டை வெட்டி விட்டான். பட்டாம்பூச்சி வெளியே வந்தது. ஆனால் அதால் பறக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? அந்த போராட்டம்தான் அதன் சிறகுகளை வலிமையாக்கும். அந்த சிரமத்தை மனிதன் அகற்றிவிட்டான். சில நேரங்களில் நம் வாழ்க்கையின் போராட்டங்களும் நம்மை பறக்க தயாராக்கும். ஒப்பிடாதீர்கள். மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பதாக நமக்கு தோன்றும். ஆனால் அவர்களின் முழு வாழ்க்கையும் நாம் பார்க்கிறோமா? இல்லை. அவர்களின் ஒரு புகைப்படத்தை, ஒரு வீடியோவை அல்லது ஒரு வெற்றியை மட்டுமே பார்க்கிறோம். ஒருவரின் வாழ்க்கையை சிறந்த நாளை நம்முடைய வாழ்க்கையின் மோசமான நாளோடு ஒப்பிடக்கூடாது. அதுதான் நம்மை தவறான முடிவெடுக்க செய்கிறது. உண்மையான வெற்றி என்றால் என்ன? வங்கி கணக்கில் இருக்கும் பணமா? பெரிய வீடா? விலை உயர்ந்த காரா? இல்லை. இரவில் தலையை தலையணையில் வைத்து பயமில்லாமல், குற்ற உணர்வில்லாமல் நிம்மதியாக தூங்க முடிவதுதான் உண்மையான செல்வம். அந்த செல்வத்தை எல்லா பணத்தாலும் வாங்க முடியாது. அதனால் கெட்டவர்கள் சிரிப்பதை பார்த்து அவர்கள் வென்று விட்டார்கள் என்று நினைக்காதீர்கள். வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. ஒரு புத்தகத்தின் ஒரு பக்கத்தை மட்டும் படித்துவிட்டு அதன் முடிவை யாராலும் சொல்ல முடியாது. அதுபோல ஒரு மனிதனின் வாழ்க்கையை பாதியிலேயே பார்த்து தீர்வு செய்ய முடியாது. அடுத்த பகுதியில் வரலாறு, ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கை அனுபவங்கள் சொல்லும் மிகப்பெரிய உண்மையை பார்ப்போம். அதை கேட்ட பிறகு ஏன் கடவுள் அமைதியாக இருக்கிறார் என்ற கேள்விக்கான உங்களின் பார்வை மாறலாம். ஏன் கெட்டவர்களை கடவுள் நன்றாக வைத்திருக்கிறார்? ஒரு பழமொழி உண்டு, காலம் மிக சிறந்த நீதிபதி. இந்த ஒரு வரியில் வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மை மறைந்திருக்கிறது. நாம் மனிதர்கள் இன்று நடப்பதை வைத்து முடிவு செய்கிறோம். ஆனால் காலம் ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையும் பார்த்து முடிவு செய்கிறது. ஒரு விதையை மண்ணில் புதைத்தால் அது இறந்துவிட்டது என்று தோன்றும். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அதே விதை முளைக்கிறது. சில மாதங்களுக்கு பிறகு அது மரமாகிறது. இன்றும் சில ஆண்டுகளுக்கு பிறகு நூற்றுக்கணக்கான பழங்களை தருகிறது. வாழ்க்கையும் அப்படிதான். இன்று தோல்வி போல தெரியும், நாளை மிகப்பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கலாம். ஒரு உண்மை சம்பவத்தை போன்ற கதை. ஒரு நிறுவனத்தில் 2 ஊழியர்கள் வேலை செய்தனர். முதலாம் நபர் மிகவும் நேர்மையானவர், எப்பொழுதும் கடினமாக உழைப்பார். 2ஆம் நபர் மேலதிகாரியிடம் பொய் சொல்லி மற்றவர்களின் உழைப்பை தானே புகழ் பெற்று கொள்வார். சில வருடங்களில் அந்த 2வது நபருக்கு பதவி உயர்வு கிடைத்தது. நேர்மையாக உழைத்த ஊழியருக்கு அதே இடத்தில் இருந்தார். அவருடைய நண்பர் கேட்டார், நேர்மையாக இருந்தால் என்ன பயன்? அவர் சிரித்து கொண்டே ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு பதவி உயர்வு தாமதமாக கிடைக்கலாம், ஆனால் மன நிம்மதி தாமதமாக வராது. பல ஆண்டுகளுக்கு பிறகு பொய் வெளிச்சத்துக்கு வந்தனர். ஏமாற்றியவர் வேலையை இழந்தார். நேர்மையாக இருந்த அந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை அடைந்தார். இந்த கதை ஒரு விஷயத்தை சொல்கிறது. பொய்யால் வேகமாக முன்னேறலாம், ஆனால் உண்மையால் நீண்ட தூரம் செல்லலாம். கடவுளின் அமைதி ஒப்புதல் அல்ல. பலர் ஒரு தவறுகளை செய்கிறார்கள். கடவுள் எதுவும் செய்யவில்லை, ஆனால் நான் செய்வது சரிதான்
இது மிகப்பெரிய தவறான எண்ணம். ஒரு தந்தை தனது குழந்தைக்கு தவறு செய்தால் அந்த குழந்தையை உடனடியாக தண்டிக்கவில்லை. முதலில் எச்சரிக்கிறார், புரிய வைக்கிறார், மாற்றிக்கொள்ள வாய்ப்பு தருகிறார். அதுபோல வாழ்க்கையும் பல வாய்ப்புகளை தருகிறது. ஆனால் அந்த வாய்ப்புகளை தொடர்ந்து தவறாக பயன்படுத்தினால் அதன் விளைவிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. நீங்கள் எந்த வாழ்க்கையை தேர்ந்து செய்வீர்கள்? ஒரு பக்கம் பொய்யாக கிடைத்த செல்வம், ஆனால் பயம், சந்தேகம், நிம்மதியின்மை. மற்றொரு பக்கம் மெதுவாக வரும் வெற்றி, ஆனால் மன அமைதி, மரியாதை, நல்ல பெயர். இது உண்மையான செல்வம்? இந்த கேள்விக்கான பதில் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் தேட வேண்டும். அடுத்த பகுதியில் மக்கள் அதிகம் புரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். ஏன் சில கெட்டவர்கள் வாழ்க்கை முழுவதும் தண்டனை இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள்? அதற்கான அழகான பதிலை அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஏன் கெட்டவர்கள் கடவுள் நன்றாக வைத்திருக்கிறார்? எல்லா தண்டனையும் கண்களுக்கு தெரியாது. இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு மனிதன் சிரிக்கிறான் என்பதற்காக அவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று உறுதியாக சொல்ல முடியுமா? முடியாது. ஏனெனில் ஒவ்வொரு சிரிப்பின் பின்னாலும் ஒரு கதை இருக்கலாம். ஒவ்வொரு வெற்றியின் பின்னாலும் ஒரு பயம் இருக்கலாம். ஒவ்வொரு பணக்காரனின் பின்னாலும் ஒரு தனிமை இருக்கலாம். நாம் பார்க்காத தண்டனைகள். நாம் பொதுவாக தண்டனை என்று என்ன நினைக்கிறோம்? பணம் இழப்பு, நோய் வருவது, சிறைக்கு செல்வது. ஆனால் வாழ்க்கையில் இன்னும் பல தண்டனைகள் இருக்கின்றன. மன நிம்மதி இல்லாமல் வாழ்வது, யாரையும் முழுமையாக நம்ப முடியாமல் இருப்பது, எப்போது பிடிபடுவோமோ என்ற எண்ணம், உண்மையான அன்பை இழப்பது, குடும்ப உறவுகள் சிதைவது. இவை வெளியே தெரியாது, ஆனால் அனுபவிப்பவர்களுக்கு தெரியும். ஒரு சிந்தனை. ஒரு பெரிய மாளிகையில் ஒரு ஏர் கண்டிஷன் அறையில் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கும் ஒரு மனிதன் ஒரு புறம். மற்றொரு பக்கம் சிறிய வீட்டில் அன்றைய உழைப்பில் சோர்வுடன் நிம்மதியாக தூங்கும் மனிதன். இருவரின் உண்மையில் செல்வந்தர் யார்? இந்த கேள்விக்கான பதில் பணத்தில் இல்லை, மன அமைதியில்தான் இருக்கிறது. பொறாமை நம்மை ஏமாற்றுகிறது. சில நேரங்களில் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து அவருக்கு எல்லாம் கிடைத்துவிட்டதோ என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் பார்க்காத கண்ணீரை எப்படி கணக்கிட முடியும்? நாம் கேட்காத வழியை எப்படி அளவிட முடியும்? அதனால் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து கடவுள் அநியாயம் செய்கிறார் என்று முடிவு செய்யக்கூடாது. வாழ்க்கை ஒரு மாரத்தான். 100 மீட்டர் ஓட்டத்தில் முன்னால் இருப்பவர்தான் வெற்றியாளர். ஆனால் வாழ்க்கை 100 மீட்டர் மட்டுமல்ல, அது ஒரு நீண்ட மாரத்தான். ஆரம்பத்தில் வேகமாக ஓடுபவர் இறுதியில் சோர்ந்து விடலாம். மெதுவாக உறுதியாக நடப்பவர் இறுதியில் இலக்கை அடையலாம். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை பாதையில் பார்த்து யாரையும் வெற்றியாளர் என்று முடிவு செய்யாதீர்கள். இறுதி சிந்தனை. ஒரு கேள்வியை உங்களுக்குள் கேட்டு பாருங்கள். நான் மற்றவர்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறேனா? அல்லது என் வாழ்க்கையை நல்லதாக மாற்ற முயற்சி செய்கிறேனா? இந்த கேள்விக்கான பதில்தான் உங்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஏனெனில் மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்ற முடியாது, ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும். இந்த வீடியோவில் மிகப்பெரிய உண்மை மற்றும் பார்வையாளர்களின் மனதில் நீண்ட நேரம் நிற்கும் ஒரு சக்தி வாய்ந்த முடிவை பார்க்க போகிறோம். அடுத்த முடிவு இந்த கேள்வியை நீங்கள் இனி வேறு கோணத்தில் பார்க்க வைக்கும். இறுதியில் வெல்வது யார்? இந்த வீடியோ முடிவதற்கு முன் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனதில் பதிய வைக்க விரும்புகிறேன். நாம் அனைவரும் வாழ்க்கையை ஒரு சிறிய ஜன்னல் வழியாக தான் பார்க்கிறோம். அந்த ஜன்னலுக்கு வெளியே என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கெட்டவன் என்று சிரிக்கிறான் என்பதற்காக அவன் வென்றுவிட்டான் என்று நினைக்காதீர்கள். ஒரு நல்லவன் என்று அழுகிறான் என்பதற்காக அவன் தோற்றுவிட்டான் என்று நினைக்காதீர்கள். வாழ்க்கையில் உண்மையான முடிவு கடைசி அந்திதாயத்தில்தான் தெரியும். ஒரு முதியவரின் வார்த்தை. ஒரு கிராமத்தில் 90 வயது முதியவரிடம் ஒருவர் கேட்டார், தாத்தா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற மிகப்பெரிய பாடம் என்ன? அந்த முதியவர் சிரித்து கொண்டே சொன்னார், மகனே, யாருடைய வாழ்க்கையும் பாதையில் பார்த்து தீர்ப்பு சொல்ல முடியாது. கடைசி பக்கம் திரும்பும் வரை யார் வென்றார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அந்த ஒரு வரியில் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை இருக்கிறது.
கடவுள் ஏன் அமைதியாக இருக்கிறார்? சில நேரங்களில் அவர் நம்மை சோதிக்கிறார். சில நேரங்களில் அவர் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். சில நேரங்களில் அவர் காலத்தை வேலை செய்ய விடுகிறார். நாம் அவசரப்படுகிறோம், ஆனால் காலம் அவசரப்படாது. உண்மை அவசரப்படாது. நீதி அவசரப்படாது. ஆனால் அவை வந்தால் இறுதியில் உண்மையை மட்டுமே வெல்ல முடியும் என்ற அளவிற்கு வரும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்று முதல் மற்றவர்களின் வெற்றியை பார்த்து கவலைப்படாதீர்கள். உங்கள் நேர்மையை விட்டு விடாதீர்கள். யாரையும் ஏமாற்றி முன்னேற வேண்டும் என்று நினைக்காதீர்கள். ஏனெனில் பொய்யால் உயர்வு கிடைக்கலாம், ஆனால் உண்மையால் மரியாதை கிடைக்கும். பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் நல்ல பெயரை சம்பாதிக்க முடியாது. இந்த வீடியோவில் மிகப்பெரிய செய்தி, கடவுள் கெட்டவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் நினைப்பது பல நேரங்களில் நம்முடைய முழுமையற்ற பார்வை மட்டுமே. நாம் ஒரு நாளை பார்க்கிறோம், கடவுள் முழு வாழ்க்கையும் பார்க்கிறார். நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம், கடவுள் அதன் முடிவை பார்க்கிறார். ஆனால் வாழ்க்கை உங்களை சோதித்தாலும் நல்லதை செய்வதை நிறுத்தாதீர்கள். ஏனெனில் தாமதமாக கிடைக்கும் நீதிதான் உறுதியான நீதியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு